நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL ranking. மடப்புறம் விசாரணை கைதி மரண வழக்கில் 6 காவலர்கள் கைது. 6 காவலர்களில் 5 பேருக்கு மட்டும் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க திருபுவனம் நீதிமன்றம் உத்தரவு. போலீஸ் விசாரணைக்கு சென்று உயிரிழந்த அஜித்குமார் உடற்கூறாய்வில் அதிர்ச்சி. அஜித்குமாரின் உடலில் 18 இடங்களில் காயம் இருந்ததாக தகவல். மடப்புறம் விசாரணை கைதி மரண வழக்கு கொலை வழக்காக மாற்றம். உடற்கூறாய்வின் அடிப்படையில் கொலை வழக்காக மாற்றப்பட்டதாக தகவல். போலீஸ் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரம். திருபுவனம் காவல் நிலையம், மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில் மாவட்ட நீதித்துறை நடுவர் நீதிபதி நேரில் ஆய்வு. சந்தேக வழக்கில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமாரை போலீசார் தாக்கியது ஏன்? அவர் என்ன தீவிரவாதியா எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சரமாரி கேள்வி. லாக்அப் மரணங்களில் கடமை தவறியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டம் ஒழுங்கு குறித்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை. பெரிய தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான புதிய மின் கட்டணம் அமலுக்கு வந்தது. மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயித்துள்ள 3.16% மிகாமல் மின் கட்டணம் உயர்வு. நாடு முழுவதும் பயணிகள் ரயில் சேவை அடிப்படை கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்தது. 501 முதல் 1500 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் 5 அதிகரிப்பு. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 58 ரூபாய் குறைந்தது. ஜூன் மாதத்தில் 1881 ரூபாய் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 1823 ரூபாய்க்கு விற்பனை. ராமேஸ்வர மீனவர்கள் 7 பேரை கைது செய்து இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். கடந்த 2 நாட்களில் 15 மீனவர்களை சிறைப்பிடித்துள்ளதாக தகவல். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் 2ஆம் வகுப்பு மாணவன் மர்ம மரணம். தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நிர்வாகம் பதிலளிக்க மறுப்பதாக பெற்றோர் கண்ணீர். திமுக அரசின் ஒப்பந்தங்களால் தமிழக தொழில்துறை நிலை குலைந்துள்ளது. தமிழக தொழில்துறை தோல்வியடைந்து விட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஜூலை 9, 10 தேதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவாரூரில் கள ஆய்வு. அரசின் திட்டப்பணிகளின் நிலை குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாக தகவல். சிறுவன் கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்திக்கு முன் ஜாமீன். கைது செய்யவும் இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. பதவிக்காக பெற்ற அப்பாவையே அன்புமணி விட்டு சென்று விட்டதாக பாமக எம்எல்ஏ அருள் விமர்சனம். எதிர்காலத்தில் அன்புமணி தவறான உதாரணமாக மாறிவிடுவாரோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் பேட்டி. தமிழ்நாடு அரசு ஏன் மதுக்கடைகளை நடத்துகிறது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. ஒருபுறம் மதுக்கடைகளை திறந்து மறுபுறம் போதை மறுவாழ்வு மையங்களை அமைப்பது முரணாக உள்ளதாகவும் கருத்து.
கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மகன் வாங்கிய கடனுக்காக தந்தையின் கை விரல்களை வெட்டி கந்துவட்டி கும்பல் அராஜகம். முதியவரை காயப்படுத்திவிட்டு தப்பிய கந்துவட்டி கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. ஈரானில் உணவு கூட கிடைக்காமல் சிக்கி தவிக்கும் தமிழக மீனவர்கள் தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கும்படி முதலமைச்சருக்கு கோரிக்கை. கர்நாடகத்தில் பொங்கி பிரவாகம் எடுக்கும் காவிரி ஆறு. சிவசமுத்திரம் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம். மணிப்பூரில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பெண் உட்பட 4 பேர் உயிரிழப்பு. தானியங்கி ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்கியதால் பதற்றம். இமாச்சல பிரதேசத்தில் தொடரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கனமழையில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழும் காட்சிகள் இணையத்தில் வைரல். ஒடிஷாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் பலியான சம்பவத்தை கண்டித்து முதல்வர் வீட்டின் முன்பு போராட்டம். போராட்டக்காரர்களின் கால்களை உடையுங்கள் என காவல் உயரதிகாரி உத்தரவிட்டதால் அதிர்ச்சி. கேப்டன் கூல் அடைமொழிக்கு வர்த்தக முத்திரை கோரி தோனி விண்ணப்பம். ரசிகர்கள் அன்பாக சூட்டிய பட்டத்தை வர்த்தகமாக்குவதா என பலரும் விமர்சனம். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU SRB, TET, RRB, SSC and banking.